ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்பிங் பிளான், க்ரௌட் ஃபண்டிங் பிளான்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனி வந்துருச்சு. இது சேரலாமா வேண்டாமா, சேர்ந்தால் எப்போ ஜாயின் பண்ணியிருக்கணும், எப்போ சேரக்கூடாது, ஓகேங்களா? எந்த பிளானாக கூட இருக்கட்டும், சின்ன பிளான் பெரிய பிளான் என்ன வேணால் இருக்கட்டும். ஒரு கம்பெனி ஹெல்பிங் பிளான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஐடி, அவங்களுடைய ஃபேமிலி ஐடின்னு சொல்லி மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஐடியாவது போட்டிருப்பாங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டே ஒரு 500 பிளானில் ஜாயின் பண்ணால் கூட இப்போது 2 லெவல் 3 லெவல்ன்றப்போ ஒரு லெவல் சிங்கிள் லெவலில் வச்சுருக்கவங்களுக்கு கடகடன்னு எல்லாருக்குமே கிடச்சிரும், ஓகேவா? அதில் ஒரு 1000 2000 பேர் வந்துட்டாங்க. அந்த 2000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2000 பேரில் 500 பேருக்கு ஃபஸ்ட்டு 500 பேருக்கு மட்டும்தான் கிடச்சிரும். அந்த 2000 பேரில் லாஸ்ட்டில் 1000 பேருக்கு கிடைக்காது. அந்த 2000 பேர் வந்ததுக்கே கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிரும். 2000 3000 பேர் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிளான் கொண்டு வருவாங்க. கரெக்டுங்களா? இப்போல்லாம் 5000 பிளான் வரைக்கும் வந்துருச்சு, ஓகேங்களா? 2000 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுடைய பணம் ஒரு 500 இருந்தாலும் அந்த 500 உங்களுக்கு பொருளும் உங்கள் கையில் கிடைக்காது, ஓகேங்க? ஹெல்பிங் பிளான் போகிறோம், ஓகே, ஏதோ ஒரு உதவி செய்யணும், விட்டுட்டு வந்துடணும். யார் இப்போ லீடர்ஸ் இருக்காங்கன்னா லீடர்ஸ்க்கு ஸ்பான்சர் இன்கம் மாதிரி முன்னாடியே வந்திருக்கும், அவங்களுக்கு ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே வருமானம் வராது. ஃபஸ்ட் லெவல் கிடைக்கிறதே பெரிய விஷயம், செகண்ட் லெவல்லாம் பார்த்தங்க சுத்தமாக வராது, தேர்ட் லெவல் யாருக்குமே கிடைக்காது. இதுதான் உண்மை ஆக்சுவலாக க்ரௌட் ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் பிளானில். ஏன்னா கம்பெனி சைட்லேயே 20 30 40 50 ஐடி போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வரும். அதுலேயே லீடர்ஸ் சில தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீ ஐடி கொடுத்து ஆளுக்கு 5 ஐடி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் உங்கள் கைட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஹெல்பிங் பிளான் ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் டேயில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு நம்பிக்கையான கம்பெனி. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அன்னை ட்ரேடர்ஸு இருக்க அந்த சார் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவர் 2 ஐடி தாங்க போட்டார் அவர், ஓகேங்களா? ஆனால் அதை யாருமே நம்பலை. நிறைய பேர் கேரளாவிலேருந்து தான் வந்தாங்க ஹெல்பிங் பிளானில். ஆனால் உண்மையாக பண்ணுறவங்க டீமுக்கு மோஸ்ட்லி வெளியே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை தவிர்த்துட்டு அந்த ஒரு ஃபேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ 10,000 தான், 10,000 எனக்கு தேவையில்ல, 2 லட்சம் 10 லட்சம் வேணும்னு சொல்லி தான் ஹெல்பிங் பிளானில் போய் அங்கே போய் விழுந்துடுறாங்க. 3 லெவல் 5 லெவல் தான் அப்படின்னு. 3 மேட்ரிக்ஸுன்றப்போ சில பிளானில் யாருக்குமே ஏன் கிடைக்காது அப்படின்னா 500 பேர்னா 500 பேரில் மினிமம் 3 லெவல் முடியறதுக்கு 500 பேர் வந்தால் தான் ஒருத்தருக்கே கிடைக்கும். 2000 பேர் 3000 பேர் 4000 பேர் வந்தீங்கன்னா 10 பேருக்கு தான் அந்த 3 லெவல் கிடச்சிருக்கும். நீங்கள் 200வது பேர் 300வது பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணிங்கனாலும் அவங்க உங்களை ப்ளேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, உன்னை நம்பி தான் அதில் சேர்ந்தேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் அழியுதுன்னா இதுதான் ரீசன். ஒரு லீடர்ஸால் மட்டுமே தான் நிறைய பேர் உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா லீடருக்கு தெரியும் இத்தனை பேர் சேர்ந்துறாங்க, இதுக்கப்புறம் இவங்களை சேர்த்து விட்டால் அது பணம் வராது, கண்டிப்பாக தெரியும். பட் அவங்க கமிஷனுக்காக அவங்க சேர்த்து விடுவாங்க. சரி, இல்லை அவங்களுக்கு ஒரு பொருளாவது கொடுத்துருக்கணும் இல்லையா, அவங்களுக்கு நஷ்டம் இருக்கக்கூடாது இல்லையா? பொருள் கொடுத்தாங்களா? கிடையாது. 5000 இப்போ பிளான் நிறைய பிளான் வந்துட்டுருக்கு. 5000 என்ன அவங்களுக்கு பொருள் கொடுக்க போகிறீங்க கேட்டு பாருங்கள். ஹெல்பிங் பிளான் தான் சார், வந்துடுங்க, வந்தீங்கன்னா 3வது லெவல்லே இவ்வளோ வந்துடும்னு சொல்லுவாங்க. பட் அந்த 3வது லெவலில் வரும். பட் உங்களுக்குன்னு பொருள் 5000 கிடைச்சிச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல கொடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், பொருளும் வந்துருச்சு, ஆனால் எப்போ வேணால் வரட்டும்னு இருந்தீங்கன்னா அது லாங் டைம் போகும். 40 அடி 50 அடி ஒரு கம்பெனியே போட்டுட்டு அவனே எடுத்துகிட்டு போயிட்டான்னா அடுத்தது என்ன பண்ணுவான்? 5000 ஐடியில் ஒரு லிமிட்டட் டைம் தான் ஒரு ஐடிஸ் வரும், 200 300 ஐடி, மிஞ்சி போனால் 1000 ஐடி வரும், அதுக்கப்புறம் வராது. வந்த வரைக்கும் யாருக்கு லாபம்? ஃபஸ்ட்டு 10 20 ஐடி போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பல லட்ச ரூபாய் லாபம். அதை தான் கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா
மற்ற பிளான் எல்லாம் வேஸ்ட்டு, இந்த பிளானு தான் சூப்பரு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே நம்ம பிளான் தான் சாத்தியமானதுன்னெலாம் பேசுவாங்க. மேபி சாத்தியமானதுன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும் நிறைய இடத்துல. சில பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரன் சார் கிரீன்வேல்டு உண்மையாக வெளிப்படைத்தன்மையாக கரெக்டாக கொண்டு போனார். யாராருக்கு என்னென்ன லெவலில் இருக்கீங்க எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக அவர் உண்மையாகவே கொண்டு போனார். அவரை நம்பி யாரும் வரல. யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்க ஆசை வார்த்தை காட்டினோன்னா அந்த நோக்கத்தோடு தான் எல்லோரும் போகிறீங்க. உடனே என்ன சொல்லிடுறீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க அது போப்பா, இவங்க ஆளை சேர்த்து விடணும், இங்கே ஆளை சேர்த்து விடணும். இதுதான் அழிவுக்கு காரணம். ஆனால் ஃப்யூச்சரே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். நீங்கள் ஓனாக வீட்டிலேருந்து ஒரு கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும்னா நீங்கள் பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணணும் தான் முடியும். ஒரு கடையில் போயிட்டு ஒருத்தன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக ஒருத்தன் இருக்கானா அவன் எல்லா கடைக்கும் போவான். நீங்கள் சில ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போது பேடிஎம் இருக்குது. பேடிஎம் மிஷனை கூட அவங்க சேல்ஸ் பண்ணி எல்லா கடையும் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 100 கடைக்கு அவன் ஷாப்பில் போனால் தான் அந்த பேடிஎம் என்ன ஸ்கேன் பண்ணி பே பண்ணி வாங்குவாங்களே ஷாப்பில், அதை அதுக்கேற்ற இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மார்க்கெட்டிங் பண்ணணும். அது பண்ணால் தான் அவனுக்கு ஒரு கமிஷன். ஓகேங்களா? இப்போது அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, மீஷோ இருக்குது. வீட்டிலேருந்து எத்தனை பேர் அதில் சேல்ஸ் பண்ணுறாங்க? அது ஒரு மார்க்கெட்டிங் தான். அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பல பேர்கிட்ட ரீச் ஆகி அது மூலமாக ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அமேசான் ஸ்டோர் ஏன் வைக்கிறாங்க? பொருள்லாம் நம்மக்கிட்ட அதுலேருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட் ஸ்டோர் இருக்குது. இதுதான் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்கே தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க சில பேர். ஐயோ இதுவாப்பா, அது வேணாம்ப்பா. ஒரு கம்பெனி வரும், அந்த கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் கிடைக்கும், உடனே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அது என்ன மாதிரி கம்பெனினா ROI கான்செப்டுன்னு கொண்டு வருவாங்க. 5000 10,000 போடுங்க, டெய்லியும் உங்களுக்கு 2% 1% இன்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை தான் நீங்கள் நம்பக்கூடாது. ROI இன்கம் உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாரா நீங்கள் டெய்லியும் 2% உங்களால் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் ரெஃபரல் எனக்கு ஸ்பான்சருக்கு ஒரு கமிஷன் போகும், அவங்களுக்கு ஒரு 5 லெவல் 4 லெவல் கமிஷன் போகும். அது தீவிரம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு மாதத்தில் அவனுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான், அடுத்த ப்ராஜெக்ட்டை தேடி போயிடுவான். அதான் ROI கான்செப்ட்டு. கிரிப்டோ கரன்சியும் அதே தான். கிரிப்டோ கரன்சியில் எல்லாருமே போகிறீங்க, 1000 ரூபாய் 2000 ரூபான்னு இந்த எல்லாம் USDT அதில் தான் வாங்குறீங்க. லெஃப்ட் ரைட் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற பைசாவுக்கு என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? லீடர்ஸ் எல்லாருமே ஏர்ன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எப்போ லீடராக மாற போகிறீங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடராக மாறினா தான் உங்கள் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஃப்யூச்சரே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அடுத்த வருஷம் 22,000 ரூபாய், ஒரு 2,000 ரூபாய்ன்ஸு கிடைக்குது, போனஸ் ஏதோ ஒன்று கிடைக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 இன்க்ரிமெண்ட்டே போடுறாங்க. அந்த 2,000 ரூபாய்க்கு அடுத்த வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த விலைவாசியும் அந்த 2,000 ரூபாய் ஏறி இருக்கும். எல்லா பொருளுடைய விலைவாசியும் ஏறி இருக்கும். அந்த 2,000 ரூபாய் உங்களுக்கு வந்தாலும் அந்த செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களால் எக்ஸ்ட்ரா இன்கம் கடைசி வரைக்கும் சேமிக்க வைக்க முடியுமா? நீங்கள் ஓனாக ஏதாவது பேசிவ் இன்கம் பண்ணால் மட்டுமே தான் உங்கள் லைஃப் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிஸ்னஸ் என்னது? இப்போ ஒரு ஷாப் வச்சாலே ஷாப்பில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதே மார்க்கெட்டிங் தான். அது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் தானே. நீங்கள் பேசினா தான் ஒருத்தவங்க வாங்குவான். நீங்கள் கடையை திறந்து வச்சுட்டு வரவங்ககிட்டலாம் எதுவும் பேசாமல் இந்த வாங்க மாட்டான். டிவியில் ஆட்ஸ் போகுது, ஆட்ஸும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அவன் கொடுக்குறான் ஆடுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் பைசா வாங்கிக்கிறாங்க, அமௌண்ட்டு தான், சும்மா கிடையாது. ஓகேங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன? இப்போது ஹெல்பிங் பிளான் கான்செப்டே வரும். ஹெல்பிங் பிளான் கான்செப்டில் 1000 பேர் சேர்ந்துட்டாங்க, அடுத்த 1000 பேர் சேர்றாங்க. இந்த அடுத்த 1000 பேருடைய அமௌண்ட்டும் ஒருத்தருக்கு கூட கிடைக்காது. ஏன்னா அது குரோர்பதின்னு ஒரு கிளப் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 6 மாதம் கழிச்சுன்னா ஃபஸ்ட் லெவல் 2வது லெவல்னு அப்படி இப்படி வந்துச்சு. அவங்களோட நெட்வொர்க்கிங் கொண்டு போனாங்க. பட் அதுலேயும் அவங்க 40-50 ஐடி ஓனாக போட்டாங்க. அதுலேருந்து பிரிஞ்சு 4-5 கம்பெனி வந்துச்சு.
இதே மாதிரி தான் இருக்குது. இப்போவும் ஒரு கம்பெனி போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அது இப்போ கூட 5000 ரூபாய் பிளான்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல. நிறைய இடத்துல 5000 ரூபாய் பிளான், 1000 ரூபாய் பிளான் அசால்ட்டாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஏமாறுறவங்க இருக்கிறாங்க. உடனே வந்துடுதுன்னு யாருக்கு கிடைக்கும்? அந்த லீடர்ஸ்க்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? பட் நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு பொருள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் பணம் வந்தாலும் வரலாம், நம்மளுக்கு நஷ்டம் இல்லைப்பா, நம்மளுக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சு. நீங்கள் 4 பேர்கிட்ட தைரியமாக போய் பேசலாம். அப்போ அங்கே ஜாயின் பண்ணப்போ எனக்கு பொருள் கிடச்சிருக்கு, ஆட்டோ ஃபில் இன்கமோ நான் ஒர்க்கிங் இன்கமோ ஏதோ ஒரு இன்கமாக நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நஷ்டம்னு யாருக்காவது இருக்கா? ப்ராஃபிட்லேருந்து மட்டுமே தான் அது ஷேரிங்கே கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் சாத்தியமானது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஓகேங்களா? சக்தி மசாலாவாக இருக்கட்டும், ஆச்சி மசாலா இருக்கட்டும், ஏகப்பட்ட கம்பெனி ஐட்டம் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து 50000 ரூபாய் கொடுத்து வாங்குறப்போ உங்களுக்கு 10 ரூபா பாக்கெட்டு 5 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். மீதி 5 ரூபா ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. அதில் 1% 1.5 ரூபா கம்பெனிக்கும், மீதி 2 ரூபா கம்பெனிக்கு, 3 ரூபா வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? முடியாதான்? யார் நடத்தினாலும் அவங்களால எல்லாருக்குமே இந்த வருமானம் ரிவார்ட்ஸ் இன்கமோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இன்கமோ கொடுக்க முடியும். இதுதான் ப்ராடக்ட் பேஸில் போகுது. ஆனால் சில பேர் ப்ராடக்ட்டை ஓனாக க்ரியேட் பண்ணுறன்ற பேரில் அந்த ஆயிலு, இந்த ஆயிலு, அப்புறம் இந்த வாட்ச்சு என்னென்னவோ கொடுப்பாங்க. பட் அது என்ன டேப்லெட்ஸு, மெடிசன்ஸு, இந்த மாவு அந்த மாவுன்னு, ஆனால் நம்மளுக்கு சத்து இல்லையான்னு தெரியாது. நம்மளுக்கு இது ஓகே, இது வாங்கினா எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், யாருக்குமே நஷ்டம் வரக்கூடாதுன்னு இருக்கணும். அந்த கம்பெனியை நோக்கி போங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பட் ஹெல்பிங் பிளான்னு சொல்லி ஒரு இதுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. சேர்றதா இருந்தால் அன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள். அன்றைக்கி ஜாயின் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அது ஃபஸ்ட் லெவலே வரலன்னா தயவு செய்து நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க, இன்னொருத்தரை கொண்டு போய் உள்ளே விட்டுறாதீங்க. தயவு செய்து உள்ளே விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல நெட்வொர்க் டீமில் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி ஒரு வருமான இடத்துல திருப்பி அவங்களை போய் கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்கள் பின்னாடி வரமாட்டாங்க. நான் உன்னை நம்பி தான் அதில் ஜாயின் பண்ணேன், என்ன வந்துச்சு, எனக்கு ஒரு பொருள் கூட கிடைக்கல, உன்னால் தான் நஷ்டமாச்சுன்னு சொல்லி உங்களை திட்டுவாங்களா இல்லையா? இதுதான் நடக்குது. இதுதான் டீம் வந்து எல்லாமே உடஞ்சி போகுது. இவரை நம்பினா வேஸ்ட்டு, இவரை நம்பி போகிறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ பிரச்சனைகளும் இது தான். யாருமே உண்மையான கம்பெனி, உண்மையாக நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி போகிற இடத்துல வந்து விடுறதில்ல. நல்லா இதுவாக பேசுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து ஸ்பீச் டேலண்ட் இருக்கும். அவங்க பேசுனாங்கன்னா நம்ம ஏதோ உள்ளே வந்தாலே அந்த மாதிரி இடத்துல தான் போய் விழுந்துடுறது. பட் ரியாலிட்டியாக நீங்கள் யோசிங்க என்ன நடக்கும்னு. சரிங்களா? யோசித்து பாருங்கள். ஒரு ஹெல்பிங் பிளானில் நம்ம ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா? ஏன் ஜாயின் பண்ணணும்? அது கொடுத்துட்டோம், ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு வரலன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? தைரியமாக கேளுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற பொருள் எனக்கு கொடுப்பீங்களா? கேளுங்க. ஒரு லீடரே உங்களுக்கு சொன்னாலும் அவர்கிட்ட கேளுங்க. ஒரு மாதம் கூட இருக்கட்டும், ஒரு மாதத்தில் எனக்கு போட்ட பணமாவது திரும்பி வந்துடட்டும், அப்படி வரலன்னா நீங்கள் கேரண்டி கொடுக்குறீங்களா? அப்படி இல்லையா அவர்கிட்டயே சொல்லுங்கள். நீங்கள் போட்டுருங்க, எனக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அவர் போடுவாரான்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு 4-5 பேர் போடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டேயில் வந்துடும்ன்றது ஃபஸ்ட்டு லெவல் வந்துடும். பட் அதுவே 200-300 பேர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வராது. இதுதான் சாத்தியம். 500 பேருக்கு மேலே 1000 பேருக்கு மேலே வந்தாலும் சரி வர்றது ரொம்ப கஷ்டம். 3 லெவல் 4 லெவலாக இருந்தால் 3 மேட்ரிக்ஸாக இருந்தால் 300 பேருக்கு 100 பேருக்கு தான் கிடைக்கும். 1000 பேர் வந்தால் 350 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு லெவல் கிடைக்கும். 2000 பேர் வந்தால் 700-800 பேருக்கு மட்டும்தான் உங்களுக்கு 700 பேருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் லெவலே கிடைக்கும். 2000 பேரில் ஃபஸ்ட் லெவலில் 700 பேருக்கு தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 700 பேருக்கு. அந்த 1000 இன்னும் 1300 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் எப்போ கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் லெவல் கிடைக்கும். அப்போ 2வது லெவல் வரணுன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? இதுதான் உண்மை.
ஹெல்பிங் பிளானை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு 100 ஐடிக்குள்ளே உங்கள் ஐடி இருக்கணும். ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வரைக்கும் மேபி வர சான்சஸ் இருக்குது. தேர்ட் லெவல் சாத்தியம் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. உள்ளேயே சம்திங் எதனா பண்ணிவிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா பண்ணுவாங்க, இருக்கிறாங்க, அது மாதிரியே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் யோசிங்க, உங்களுடைய முதலீடு, நம்ம ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறோம், அதுக்கு வருமானம் வருதா இல்லையான்னு யோசிப்பீங்க. எல்லாருமே ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொடுக்குறோம், ஏதோ ஒரு டைமில் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்காதா, விதத்தில் நம்ம அடுத்த லெவல் போயிட மாட்டோமா, அப்படி தான் உள்ளே வரும். பட் நம்ம கொடுத்த பணத்துக்கு எதனா நம்மளுக்கு நஷ்டம் இல்லை, வீட்டில் நம்ம தைரியமாக சொல்லலாம். அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். நீங்கள் 4 பேரை ஒரு பொருளை காமிச்சு, இந்த பொருளை எனக்கு வந்திருக்கு, இவ்வளோ கொடுத்துருக்கேன், இது மூலமாக எனக்கு இந்த இன்கம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் தைரியமாக பேசலாம். ஆனால் நீங்கள் கொடுத்துட்டேன்ப்பா, இது மூலமாக ஹெல்பிங் பிளானு இந்த மாதிரி வந்துடும், அப்புறம் வந்துடும், கண்டிப்பாக வரும்னு சொல்லி சேர்க்க முடியாது. ஒரு கிரிப்டோ கரன்சி, நிறைய பேர் கிரிப்டோ கரன்சின்ற பேரில் தான் இப்போ இதில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் ஜாயின் பண்ணுங்கள், நான் எனக்கு நிறையா வந்துட்டுருக்குன்னு, பட் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். கிரிப்டோ கரன்சியில் நான் ஜாயின் பண்ணி யாருக்கா வீடியோ போட்டுப்பேன்னு பாருங்கள், கிடையாது. நான் மோஸ்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சியில் யாரும் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காமையும் இருக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு தெரியல, ஆனால் நான் சொல்கிறது இதுதான் உண்மை. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பணத்தை நீங்கள் இழக்காதீங்க. உங்கள் பணம் ஒன்று கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்ற பொருள் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்கு நஷ்டம்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அந்த மாதிரி இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போங்க. தேங்க்யூ, வணக்கம்.